கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:16 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கம் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாவரிக்கம் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனா இருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனா இருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமாம் அவரே துய ஒளி விளக்கம் அவரே. தேவ ஆலயமாம் அவரே துய ஒளி விளக்கம் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷன் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணரே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணரே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதிகளுடன் அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதிகளுடன் அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை குடி உயர்த்திடுவாம் உமையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவாம் அம்பாயே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு வர்றான் முளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு வர்றான் முளைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் வாஞ்சையோடு நாம் நாடிடுவாம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவாம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:16 ஆகிலும் அங்க ஒரு கொக்கியை போட்டுட்டு தான் இந்த 16வது வசனம் ஆரம்பிக்குது. கொக்கியை நம்ம பார்க்கிறோம். ஆகிலும் நாம் எது வரையிலும் தேர்ந்தவா இருக்கிறோம். எது வரையும் தேர்ந்தா எல்லாருக்கும் ஒரே லெவல் கிடையாது. அதை நம்ம தியானிக்க இருக்கிறோம். எல்லாரும் டிஃபரெண்ட் லெவல்ல இருக்கிறாங்க. எதுவரை தேர்ந்தவரா இருக்கிறோமோ அது முதல் ஒரே சிந்தையாய் நடந்து, அந்த ஒரே சிந்தை பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளதான் ஒரே சிந்தை நடந்து, ஒரே சிந்தையாய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்பமாக உன்னஸ். சரி, இதான் செய்தி. ஃபர்ஸ்ட் இதுல என்ன ஒரு பார்த்த நம்ம பார்க்க இருக்கிறோம்னா 3:16 ஆகிலும். இந்த ஆகிலும்ங்கிறது ஒரு கொக்கி அப்படின்னு நான் சொன்னேன். முந்தினதுல இருந்து இப்ப பவுல் முடிக்க போகிறோம். இந்த ஆங்கிலம் எப்ப எழுதுவாங்க கிரேக்க புஸ்தகத்தில் லிட்டரேச்சர்னா ஒரு ஒரு கான்செப்டை முடிக்க போறாரு பவுல். இனி இதுக்கு மேல சொல்ல முடியாது. முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல இது எப்படி போட்டுங்கன்னா ஹவ் எவர்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்குது. இந்த ஹவ் எவர்ங்கிறதுக்கு ஒரு லிட்ரேச்சர் அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, ஒன் மோர் திங்.
இன்னொன்று நான் சொல்ல போறேன், முடிக்க போறேன். ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். ஒன் மோர் திங். ஆகிலும்ங்கிறதுக்கு ஒன் மோர் திங்னே ஒரு அர்த்தம் இருக்குது, அதற்கு புரிஞ்சு கொள்ளணும். சரி, இதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஒன் மோர் திங், ஹவவர், ஆகிலும், இது ஒரு ரூல் கிடையாதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ரூல் கிடையாது. ஹவவர், PLEN, ப்ளீன், இ மேல ஒரு கோடு போட்டு வச்சு, ப்ளீன், ப்ளீன், ஆகிலும், ஹவவர், PLE, ப்ளீன் அப்படின்னு சொல்லி. சரி, அப்ப முடிக்க போகிறார். முடிக்க போகும்போது என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாம் எதுவரை தேர்ந்தவர்களா இருக்கிறோமோ அது முதல் தேர்ந்தவர். இப்ப ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு இந்த செய்தி ஆரம்பிக்க போயிடும். ஒரு ஊழியக்காரருடைய பெயர் பென்னி ஹின். நீங்க சொல்லுவீங்க, நீங்க நிறைய நேரம் பேரை சொல்ல மாட்டீங்களே டாக்டர், ஏன் பேரை சொல்றீங்க, பேரை சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா இது பப்ளிக் ஆயிடுச்சு, ரகசியம் கிடையாது. இப்ப ஒரு அக்காவை பத்தி நான் சொன்னேன்னா அவங்க பேரை சொல்லாம சொல்லுவேன், அது நமக்குள்ள இருக்கும். ஆனா இது உலகத்துக்கே வந்துருச்சு. உலகத்துக்கு வந்த பிறகு நான் என்னத்துக்கு மறைச்சிட்டோம், அதனாலதான் பேரையே சொல்லிட்டேன். பென்னி ஹின். இவருடைய ஊழியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையானலை நடத்த ஊழியம், ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி அப்படிதான் போட்டிருப்பாரு. இவர் ஒரு வாலிபனா இருக்கார். அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, அவரால் பேச முடியாது. பேசணும் மூவா கிடையாது, அந்த ஃபுல்லியண்டா பேச முடியாது. ஒரு சிலர்லாம் எதுகை மோனையோட பேசுவாங்க. அவங்க பேசினாங்கன்னா உலகமே அதிரும், டாம் டூம்னு பேசினா நம்ம மக்கள்லாம் அப்படி ஹிட்லர்லாம் பேசினாருன்னா எல்லாம் மகிடி மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஸ்பீச் பவர் இருக்கணும். இப்படி ஒரு வீக்னஸோட, பலவீனத்தோட வேற ஒரு தேசத்துல இருந்து அமெரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆகிறாங்க. அவங்க அம்மா அப்பா, அவங்க யூதர்கள் நான் நினைக்கிறேன், நாட் வெரி ஷுர். அப்ப அவங்க குடும்பம் கஷ்டத்தில் இருக்கு. ஒரு ஒரு பெண், அந்த அம்மா வந்து ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து பயங்கர வல்லமை உள்ள அம்மா. அது ஒரு ஸ்டேஜில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு செய்தி சொல்ல ஆரம்பிக்குது. இவர் சின்ன பையன் அந்த சபையில போய் நிற்கிறார், உட்கார்ந்துருக்க. அந்த அம்மா அப்படியே ஒரு பயத்தோடு வருதான். பயத்தோடு வந்து ஒரு முன்னாடி ஒரு நபர் இருந்தானா எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட் ப்ளீஸ் இறங்குவாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய அப்படியே இருதயத்திலிருந்து உருக்கி ஆவியனோட உள்ள உறவை அவர் பார்க்கிறாரு. இதுவரை யாருமே இந்த மாதிரி ஆவியனோட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது. சின்ன பையன், சின்ன வாலிபன். இவருக்கு என்ன ஒரு எப்பா இந்த அக்காக்கும், அக்கானா சகோதரி, சின்ன ஒரு உறவோடு தன் வாழ்க்கையை வாழுது அப்படின்னுட்டு அன்னைக்கு அவருக்கு ஆவியாளர் மேல ஒரு அன்பு ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு, நான் அதை வாசிச்சிருக்கேன். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், இந்த புஸ்தகத்தினுடைய பெயர் தமிழ்லேயே இருக்குது, நீங்க வேணா வாங்கி படிச்சுக்கோங்க, எங்கிட்ட கேட்காது. குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், அதான் அந்த புஸ்தகத்துடைய தலைப்பு. இந்த புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் காலையில எந்திரிச்ச உடனே ஆவியானவரோட தான் எந்திரிப்பாராம். எந்திரிச்சோன்னா அவரு மனைவி எல்லாம் கண்டுக்கிட மாட்டாரா, ஹோலி ஸ்பிரிட் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு அவர் பண்ணுவார். அப்படி ஆவியானவரே நடக்கிற ஒரு ஊழியக்காரர். அப்புறம் அவருடைய ஊழியம் வளர ஆரம்பிச்சிச்சு. பெரிய ஸ்டேஜில் லட்சக்கணக்கான மக்கள் சுகத்தை பெறுவாங்க. அவங்க சாட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பென்னிஹின் பிரசங்கத்தை ஆரம்பிச்சு ஆவியானவர் குறித்து அந்த அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சார்னா எங்களால உணர முடியுது ஆவியானவர் எங்கள் மேல இறங்குறது. அவங்களுக்கு கொடுக்குற சாட்சி நோய்களெல்லாம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு சரியாகும். அவரு ஒரு சிலர் ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாரு, எல்லாரும் இருதயம் துடிச்சுக்கிட்டு இருக்குமா, என்னைய கூப்பிட மாட்டாரா, நான் வந்துட மாட்டேனா, நான் நின்ற மாட்டேனா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வைராக்கியமான ஒரு தாகம் அவர்களுக்குள்ள இருக்கும். ஸ்டேஜுக்கு யாரை கூப்பிடுறாரோ அவங்க ரேண்டமா கூப்பிடுவாரு, வந்தாருன்னா அப்படி ஒரு பிரசனத்தோடு தான் அவங்க போவாங்க. இப்படி ஒரு ஊழியம் வளர்ந்து 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 பல தேசத்துக்கு போவார். தேசத்துக்கு போய் அவருடைய வல்லமையை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இப்ப பீக்குக்கு போயாச்சு.
இப்பதான் அவருக்கு வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் அவர் செய்த தவறு, மனைவியை டைவர்ஸ் பண்ணார். மனைவி 2-3 பிள்ளைகள் இருக்கிறவருக்கு டைவர்ஸ் பண்ணார். எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. எப்படியா பென்னிகினால அது முடியுமா? பென்னிகன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் சில பர்சனல் லைஃப் இருக்கு, நம்ம அதை தொட வேண்டாம். ஆனா இப்ப எங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு. அமெரிக்கன் கவர்மெண்ட்ல என்ன பணம் உனக்கு கிடைச்சாலும் நீ டாக்ஸ் கட்டணும். நம்ம இதுலயும் டாக்ஸ் கட்டணும். இப்ப ஜிஎஸ்டி இருக்குது, ஜிஎஸ்டி கட்டாம இருக்க முடியாது, பெனால்டி போட்டு வாங்கிடுவாங்க. ஆனா இந்த பிரச்சனையில எப்படி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவருடைய வாழ்க்கை டைவர்ஷன் ஆயிடுச்சு. லக்ஸரிக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாரு. என்ன லக்ஸரின்னா நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாது. இந்த யூடியூப்ல இருந்து பார்த்தா சொல்றேன். ஒரு சொந்த பிளேன் வச்சிருக்கிறார், சொந்தமா ஹெலிகாப்டர் வச்சிருக்கிறார். அதுலதான் அவர் போவார். சொந்த பிளேன், சொந்த ஹெலிகாப்டர், ஸ்டார் ஹோட்டல்ஸ் கட்டியிருக்காரு, பெரிய எக்ஸ்பென்சிவ் ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்காரு. எக்ஸ்பென்சிவ் ஹாஸ்பிட்டல்னா உள்ள போயாச்சுன்னா அவங்களை சக்கையா புளிச்சிருவாங்க. நம்ம ஊர்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே செய்யறாரு. செய்யறது தப்பா ரைட்டாங்கிறது மேட்டர் கிடையாது. டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. டாக்ஸ் அவர் ஏன் சொல்றாருன்னா, இந்த பணம் கடவுள் எனக்கு கொடுக்கிறார், காணிக்கையில வருகிற பணம் நான் சம்பாதிக்கிறது இல்லை, பொருளோகம் கொடுக்கறது, அதனால அதுக்கு நான் டாக்ஸ் கட்ட வேண்டியதுன்ட்டு ஒரு ஆர்கியூ பண்ணி கட்டாம இருக்காரு. இப்ப கவர்மெண்ட் அவங்க மேல ஒரு அமுக்கம் அமைக்கிட்டாங்க. அமுக்கி எல்லாருக்கும் இப்போ 2 டிவைட் ஆயிடுச்சோம். அவருடைய ஊழியத்தை மக்கள் 2 டிவைட் ஆயிடுறாங்க. அவருடைய ஊழியம் நல்லா கேட்டுக்கோங்க. உலகம் எங்க இருக்கு? இந்தியாவில் பெனிஹின் மினிஸ்ட்ரி இந்தியான்னு அடிச்சீங்கன்னா வரும் அவங்க எல்லா ஊழியம். அப்படி ஒரு ஆவியான ஒரு நாள் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் மிக பெரிதாகி 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 உலகம் எங்கு போயிடுச்சு. ஹோலி ஸ்பிரிட் தான் அவருடைய மெயின். இப்ப கவர்மெண்ட் அவர் மேல பெனால்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இத்தனை $1 நீங்க கட்டணும், இல்லைன்னா இவருடைய வாழ்க்கையில நிறைய சிறை தண்டனையெல்லாம் வரப்போகிறோம். இதெல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இப்ப நான் ஆடம்பரமா வாழ்றேன் இல்லை நான் சொல்ல மாட்டேன். வசதியான ஒரு வீட்டில் இருக்கேன். என்னுடைய வெஹிக்கிளை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ஸ்கூட்டி வச்சிருக்கேன், ஹெல்மெட் போட்டு தான் நான் போறேன். புது வண்டி, அது கலர் சிகப்பு கருப்பும் உள்ள கலர். யாரு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க, எங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன் காசு கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்பென்ஸ்ல எழுதி வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூட்டர்ல தான் நான் போறேன். இது என்னுடைய லக்ஸரி, புரியுதா? ஆனா பென்னிகனுடைய லக்ஸரி ஸ்கூட்டர் கிடையாது. அவர் ஒரு ஏரோப்ளைன் வச்சிருக்கிறாரு, ஹெலிகாப்டர் வச்சிருக்கிறாரு. பாருங்க, ஒரு மனிதன் ஒண்ணும் இல்லாம இருந்தவரை ஆவியானவர் மூலமாக உயர்த்தப்படுகிறார். இப்ப யாரும் உயர்த்த முடியாது. உயர்த்தப்பட்டவர் வாழ்க்கை இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாச்சு. இப்ப அந்த சபையில் இருக்கிற மக்கள் 2 டிவைட் ஆகிறாங்க. ஒருத்தர் சொல்றாங்களா, அதிகாரத்திற்கு கீழ்ப்படிதல் சொல்லி ரோமன்ல இருக்கே, இவர் ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறார்? இவருக்கு இந்த வசனம் செல்லாதா? போன ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கே. இந்த கோடிக்கணக்கான சொத்தை வச்சு ஊழிய செய்யலாம், எத்தனையோ ஊழியத்துக்கு பணத்தை அனுப்பலாம். ஆனா எதையுமே சப்போர்ட் பண்ண மாட்டோம். கவர்மெண்ட்ல எல்லாம் பார்த்து அவர் சம்பாதிக்கிற அத்தனை டாலரும் அவருக்கு, அவர் அக்கௌண்ட்ல இருக்கும், அவருடைய லக்ஸரி லைஃப்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பிலிப்பியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் எப்படி இதை ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகிலும். ஆகிலும்ல எது நம்ம முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது வசனம், எதற்காக என்னை தேவன் பிடித்தாரோ அது நான் பிடித்துக் கொள்ளும். 14வது வசனம், லக்கை நோக்கி பந்தய பொருளை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுகிறேன். ஓடும் பொழுது நான் எப்படி ஓடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷத்தோடு நான் ஓடணும், ஹாப்பியா ஓடணும். அந்த பந்தய பொருளுக்காக சிந்தை, ஒரே சிந்தை தான் இருக்கணும், வேற சிந்தை வரக்கூடாது. அதனாலதான் ஆகிலும்ல ஒரு கொக்கியோடு இது ஆரம்பிக்கிறது. சரி, இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் எதுவரையும் தேறினவர்களா இருக்கலாம். அது முதல் ஒரு எது வரை தேர்ந்தவர்கள், இது நான் பார்க்க போறேன். எதுவரை தேர்ந்தவர்கள், ரைட். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் எடுத்துக்கணும். எதுவரை தேர்ந்தோம்னா எல்லாருக்கும் ஒரே growth இருக்காது, அதுங்க புரிஞ்சுக்கணும். வாசிப்போமா? 1 கொரிந்தியர்
மூணாவது அதிகாரம் 3வது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. முதல் வசனம், கிறிஸ்துவுக்குள் குழந்தை என்று எண்ணி பேசி. குழந்தை, ஒரு குழந்தை என்ன செய்யணும்? தவளும். நான் ஆண்டோடைய கிருபையால ஸ்விம்மிங் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சர் இருக்கிறார், சதீஷ் அவர் பேர். அவரு என்னை ஒரு குழந்தை மாதிரி தான் பார்ப்பாரு. சார் கையை நீட்டுங்க சார், காலை அடிங்க சார் சொல்லிட்டே இருப்பாரு. வயசான ஆளு, ஆனா அப்படி ஒரு அன்பா எனக்கு சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா இந்த குழந்தைய ஒரு நாள் நான் ஸ்விம்மிங்ல எக்ஸ்பர்ட்டா கொண்டு வரணும், அது அவருடைய வாஞ்சை. ஆனா ஆவியானவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க குழந்தையா இருக்கக்கூடாது, என்னை மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஸ்விம்மிங்கை சொல்றேன். ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குரோத். இந்த குரோத்தை இந்த குருது சபை மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா, இன்னும் நீங்க குழந்தையா இருக்கிறீங்க. இந்த குழந்தையா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, எபிரேயர். இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு. போதகர், என்னுடைய ஊழியத்துல ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்கதான் நான் ஊழியத்தை ஆரம்பிச்சப்ப பைபிளை தூக்கிட்டு வந்துச்சு. ஆனா இன்னும் குழந்தையா தான் இருக்கு. சண்டை போடும், எல்லாத்துக்கும் சண்டை போடும். ஆனா போதகர் ஆகாது. வசனம் லட்சக்கணக்கான வசனம் மனப்படமா இருக்கும், ஆனா அது இருதயத்துக்குள்ள இருக்காது. அதனாலதான் காலத்தை பார்த்தால்னா, இத்தனை வருஷமா நீ இருக்க, உங்களுக்கு வேத வாக்கியத்தின் மூலோபதேசம் நீங்கள் இன்னும் பாலத்தான் குடிக்க முடியுது. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா, 13வது வசனம், பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதி வசனத்தில் பழக்கமில்லை. நீதி வசனம். 11வது வசனம் பாருங்க. இப்ப பவுல் இதை ஏன் எழுதுறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுலுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க போறார். யாருக்கு? எபிரேயர் சபை மக்களுக்கு. எபிரேயர் 5வது அதிகாரம் 11வது வசனம், இந்த மெல்கிதேசை பற்றி நீங்கள் விசாரமா பேசலாம், ஆனா உங்களுக்கு கேட்டா புரியாது. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுல எங்க வீட்டுல ஒரு பிரேயர் நடத்தோம். அப்ப இந்த பிள்ளை கல்யாணம் ஆகி அவன் பேரே பெருசாயிட்டான். அப்பெல்லாம் என் மகன் குட்டி குட்டி பிள்ளைகள் எல்லாம் வீட்டு கும்பிட்டா இருக்கும். 2000 சொல்றேன். அப்ப ஒரு பைபிள் கிளாஸ் ரெகுலரா ஒரு மண்டே ஈவினிங் ஒரு 8:30க்கு நாங்கள் ஆஸ்பத்திரி வந்தோம், எல்லாம் சேர்ந்துடும். நான் எனக்கு கிடைச்ச ஒரு பயங்கரமான ஒரு லைட்டை சொல்லி கொடுப்பேன். அண்ணே சொன்னாரு, டே இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு புரியுமாடா, நீ இந்த தானியல சிங்கக்கு வேலை போட்டாங்களா அதை சொல்லி கொடுடா, அதான் அந்த பிள்ளைகளுக்கு புரியும். இந்த பிள்ளைகளாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. பெரியப்பா அது நீங்க வேணா கேட்டுக்கோங்க, எங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். இப்ப ஜீப்பா சொல்றதா எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இந்த சத்தியத்தை யார் சொல்லிக் கொடுப்பா, நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? ஒரு வாய்ப்புத்திக்கிட்டார். அப்ப குட்டி பிள்ளைகள் தான், ஆனா அவங்களுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள ஒரு ஆசை. அப்ப பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெல்கிதேசேக்கு குறித்து நாம் விஸ்தாரம் பேசுறோம். அது என்னன்றதை கொஞ்சம் ரஃபா நம்ம பார்க்க போறோம். இந்த மெல்கிதேசேக்கு குறித்து நம்ம பார்க்கணும்னா 7வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 7:1. இவர் யார் அப்படின்னு 2 ஊழியர் இருந்துச்சு. இந்த மெல்கிதேசேக் சாலோமின் ராஜா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிழலா இருக்கிறார். நிழலான ஷேடோ. பழைய ஏற்பாட்டுல ஒரு ராஜாவால ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாது. சவுல் இருந்தாரு. சாமுவேல் வர லேட் ஆயிடுச்சு, உடனே போய் பலி செலுத்திட்டார். சாமுவேல் பிடிச்சு கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டார். செய்யக்கூடாது அவரு கதை விடுவார் நைசா. அதெல்லாம் நமக்கு தெரியல, எக்ஸ்கியூஸ் எல்லாம் போயிடுச்சு. இன்னொரு ராஜா போய் துணிகரமா ஊழியம் செய்யறாரு. அப்ப அங்க இருக்கிற ஆசாரியர் சொல்றாரு, ராஜா இது உங்களுக்கு செய்யக்கூடாது நீங்க அப்படிங்கிறாரு. அவன் பொட்டா இத்தில குஷ்டம் வந்துருச்சு. ஆனா இங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 2 ஊழியம் செய்யணும். ஒண்ணு ஆசாரியான இருக்கணும், இன்னொன்னு நமக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியன். ஆனா அவர் பிறந்தது யூதா கோத்திரத்துல பிறந்தார், துதிக்கிற கோத்திரத்துல பிறந்தார். அந்த துதிக்கிற கோத்திரத்திலிருந்து பிறந்தவர் ஏழை மாறணும், ஆசாரியா மாறணும். இது ஒரு ஆழமான சத்தியம். அதனாலதான் 7வது
அதிகாரம் எபிரேயர் 7:1 இந்த மெல்கிசேதேக் சாலோமோனின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசிரியர். இப்படி இருந்த ராஜாக்கு என்ன நடக்குதுன்னா, 3 இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லை. நம்ம பைபிள் எவ்வளவு ஆழமான பைபிள்னா, ஒரு குருடை வந்து கேட்பான். அந்த குருடனுடைய அப்பா பேரே பர் தேமேயு பர் மகன் பேர் இருக்கும். ஆனா இவருக்கு என்ன கிடையாது, தகப்பன் தாய் வம்சம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிலை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அப்பா யோசேப்பு என்னப்பட்டவர், ஆனால் சுத்தாவியானவர். தாய் மரியாள், ஆனா தாயுடைய கர்ப்பம் சின்ன மட்டும் யூஸ் பண்ணது இல்லாத ஒருத்தரை தான் நம்ம ஒரு நிழலா பார்க்கணும். அடுத்து பாருங்க, இதுல 14வது வசனத்துல பாருங்க, எபிரேயர் 7:14 நம்முடைய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் தோன்றினபடினாலே பிரசித்தவர். யூதா கோத்திரத்தில் தோன்றுகிறார். ஆனா அந்த கோத்திரத்துல மோசே ஆசாரிய தத்துவத்தை ஒண்ணு சொல்லல சொல்லிட்டு, அடுத்த வசனத்துல ஒரு சீக்ரெட் கோடு, திறவுகோல் கோடு இருக்கு. 15 அதுவல்லாமல் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழுப்புகிறார் என்று ஒப்பாய் வேறொரு ஆசாரியர். இது எங்க மேற்சொல்லப்பட்டிருக்கிறது? எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, சங்கீதம் 110வது அதிகாரத்துலதான் ஒரு சீக்கிரத்தை ஆவியானவர் எழுதி வைத்தார். 110:4 நீர். இங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷன்ல எப்படி வருது, கர்த்தர் 110:1 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதபடியாக நீர் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசையா இருக்கிறது. மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசை. என்ன அர்த்தம்னா, இதத்தான் ஆவியானவர் எனக்கு காட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் பிறந்தது உண்மை, பிரசித்தியமா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசிரியர். ஆசிரியர் எதுக்காக இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24வது வசனம் எபிரேயர் 7:24 இவரோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியர். ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வதற்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கப்படுகிறார். அவர் எப்பொழுதும் உயிரோடு. இதைத்தான் குழந்தைகளுக்கு புரியாது. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. சரி, இப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே லெவல்ல கொண்டாட மாட்டாரு. ஆனா ரட்சிப்பு எப்படி நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஈக்குவலா தான் வந்துச்சு. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல எல்லாரும் இப்படித்தான் தேவனுடைய பிள்ளையா மாறும். குழந்தைகளாகல பிள்ளை, குழந்தை வேற பிள்ளை வேற. வாசிப்போமா? யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம்படி. அது குழந்தை வேற பிள்ளை வேற. இரண்டுக்கு ஒரு வித்தியாசம். எங்கிட்ட ஒரு சில பிள்ளைகள் வருவாங்க. அவங்க ரொம்ப நான் சொன்னதை புரியாத மாதிரி இருக்கும்போது நான் சொல்லுவேன், பாப்பா நீ சின்ன பொண்ணா பெரிய பொண்ணான்னு கேட்பேன். அது வயசு இவ்வளவு பெருசா இருக்கும். நான் சின்ன பிள்ளை சார் அப்படின்னு சொல்றேன். நான் கேட்பேன், சின்ன பிள்ளைன்னா பல்லு இருக்கக்கூடாது, உனக்கு பல்லு இருக்கா? பல்லு இருக்கு சார். உங்க அப்பா உன்னை தூக்கிட்டு வந்தாங்களா? நடந்து வந்தேன். நான் நடந்தல சார் வந்தேன். பிள்ளைன்னா நீ குழந்தைன்னா நீ தவண்டு காட்டு அப்படின்னு சொல்லி, பத்தியா உன்னால தவள முடியாது, பல்லு இருக்கு, ஆனா நீ என்ன சொல்ற, நீ ஒரு குழந்தைங்கிற. குழந்தை நீ பெரிய பிள்ளைம்மா அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி இங்க நம்ம அநேக வேதம் சொல்லி குழந்தைன்னு சொல்லுது. நீங்க கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கீங்க, ஆனா குழந்தை, உங்களால தவளத்தான் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளையில இருந்து ஒரு குரோத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 5வது அதிகாரம் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பிடிக்கும். பிள்ளைகளே பிரியமான பிள்ளை, அது எனக்கு பிரியமான பிள்ளை. நான் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரியமான பிள்ளை. அப்பாவுக்கு எல்லாரையும் பிடிக்கும், ஆனா எங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு எப்ப தெரியும், எனக்கு ரொம்ப பிரியமா இருப்பாங்க. சிஜின போடியா வச்சிருப்பாங்க. நாங்க ரெண்டும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். எனக்கு ஒரு 5-6 வெரைட்டி தோசை போட்டு கொடுப்பாங்க. ஒன்னா சாப்பிடுவேன், ரசிச்சு சாப்பிடுவேன். இது சூப்பரா இருக்குமா, இது சூப்பரா இருக்கு. அம்மாவுக்கு உடனே தேங்காய் பூ தோசை போடாடா போடுங்கப்பா.
கொஞ்சம் கொத்துக்குரியோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க, அதை வச்சு ஒரு கொத்துக்குரிய தோசை போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன பிள்ளை? பிரியமான பிள்ளை. அப்போ இந்த பிரியமான பிள்ளையை போல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தேவனை பின்பற்றவர்களாகி. தேவனை பின்பற்றுறது குழந்தைகளால் அமைக்காது. வேத வசனங்கிற ஒரு வாஞ்சி இருக்கணும், நம்ம ஒரு குரோத் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14. ஆகையால் அந்த பிரியமான பிள்ளைக்குத்தான் அப்பா பிதாவை எப்படி சந்தோஷப்படுத்தணும் தெரியும். ஆகையால் நாம் எதுவரை தேடி இருக்கிறோம். நீ குழந்தையா இருக்கியா, பிள்ளையா இருக்கிறியா, பிரியமான பிள்ளையா இருக்கிற, இது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கட்டாயம் தெரியும். இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பிரியமான பிள்ளைகளை போல ஒரே சிந்தையாய் நடந்து, பென்னிகின் வந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துடக்கூடாது. எல்லாத்திலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நிறைய கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்கிறார். நீ அந்த பணத்தை என்ன செய்யற? உனக்கு யூஸ் பண்றியா, மற்றவர்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றியா? ஆண்டவர் கணக்கு கேட்பார். எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, உங்களுக்கு கொடுக்குற பணத்துக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பார். அது மற்றவங்களுக்காக கொடுக்குற பணம். வாசிப்போமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். பிள்ளை, பிரியமான பிள்ளை. அடுத்த ஸ்டெப், ஜீவனுள்ள கல்லை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்துவ மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை, பிரியமான ஆவிக்கேற்ற பலி. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, தேவத்தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாம் அவர்கள் தேவனா இருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இது ஆண்டவர் நம்ம பலிகளை, துதிக்கிற பலிகளை நம்ம செலுத்துற ஆசனங்களாக மாற்றுகிறார். இதனால பாருங்க, நல்லா கிடைக்குங்க, ஜீவனுள்ள கல். இந்த ஜீவனுள்ள கல் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 2வது அதிகாரம் 19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும். என்னைக்கு அந்த ஜீவனோட ஒரு கல்லுங்கிற ஒரு குரோத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அந்நியர் கிடையாது. யூதர்கள், ஆண்டவருடைய பிள்ளை, பிரியமான பிள்ளை. அடுத்த குரோத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும். தேவனுடைய வீட்டார் என்னங்க? எங்க வீட்டுக்கு, எங்க வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வரலாம்னு சொல்லி சிக்கு அன்னைக்கு சொல்றான். சிக்கு உங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லி. இந்த 2வது பொண்ணு, அதாவது ஒரு ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் வரலாம்னா, லைசாண்டர்ங்கிற ஒரு ரேட்ல தான் வரலாம். அதாவது ஆண் பெண் அந்த 5 பிள்ளைகளையும் லைசாண்டா, அதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற பயமா இருக்கு. அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் லைசாண்ட்ல கொடுப்போம். என்னமோ இது உலகத்திலேயே இந்த வானத்துல இருந்து இறங்கி வந்த இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா மருமகங்கள்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வேற குரூப்ல இருந்து வந்திருக்காங்களா. இப்படி அவ உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு எனக்கு தலை சுத்திருச்சு. நான் எதிர்த்து ஓடியே போயிட்டேன். ஆனா இங்க நம்ம பாக்குறது ஒரு ஃபேமிலி நேம் கிடையாது. ஒரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வீட்டாரா இருந்து 21. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசவாய் கட்டப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவன் வாசமா. முதல் வீட்டார். வீட்டாட்டுல யாரெல்லாம் இருக்கான்னா, தேவனுக்கு பிரியமான பிள்ளை தான் உள்ள இருக்க முடியும். எல்லாரும் உள்ள வர முடியாது. சரி, இது என்ன செய்யணும்னா, இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அதில் ஒரு வசனத்தை நான் திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:16. ஆகிலும் நாம் எதுவரை தேர்ந்தவர்களோ அது முதல் ஒரே சிந்தையாய் நடந்து கொண்டு. இப்ப ஓடுறதுல இருந்து நடக்கிறது பண்ணிட்டாங்க. ஏன் நடக்கிறது பார்த்தா நான் சொல்ல போறேன். இதுக்கு ஒரு நடந்து கொள்ளுங்கிறது ஒரு பாதை. அந்த பாதையில தான் நடக்கணும். கீப் லிவிங். கீப் லிவிங்னா நடந்து கொண்டு. இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கு, சொல்றேன், எழுதிக்கோங்க. STOICHEO. அந்த லாஸ்ட் ஓ மேல ஒரு கோடு போட்டோம். அது ஓ, நடந்து கொண்டு நடந்து அதே பாதையில போயிட்டு. STOICHEO. இந்த பாதையில் தான் நம்ம நடக்கணும். இந்த பாதையில் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத மட்டும் பார்த்து இந்த செய்தி முடிக்கிறது. ஃபர்ஸ்ட், இந்த பாதையில நடக்க என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு எடுத்துக்கோங்க. 2வது அதிகாரம் 3வது ஃபர்ஸ்ட் வாசனம்.
நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல. இந்த குழந்தை வேற, அந்த குழந்தை வேற. இந்த குழந்தைக்கு தாகம் இருக்கும், பசி இருக்கும். ஸ்ட்ரெச்சோ கரெக்டா டீச்சர்லாம் போட்டு ஒரு பாசை வாஞ்சி, எனக்கு வாசனம் வேணும், வாசனை வேணும். அப்படி இருந்தா தான் நடக்க முடியும். சரியா? நம்பர் 1. இரண்டாவது 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11 13 11 கடைசியாக பாருங்க. இந்த கொரிந்து சபைக்கு முடிக்கும் போது கடைசியா லாஸ்ட் என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகோதரி, இங்கேயும் சகோதரர் சந்தோஷமா இருங்க. ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கு. நான் சொல்ல நம்ம சந்தோஷமா இல்லை, யார் சந்தோஷமா? நம்ம ஆண்டவங்களை தெரிந்து கொண்டார், ஒரு பாதையில கொண்டு போறார். நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாருங்கள். அதேதான், ஏக சிந்தை, ஒரே சிந்தை. சமாதானமா இருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணமாக இருக்கிற தேவன் உங்களோட கூட இருப்பாராக. இது அடுத்த கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது 1 கொரிந்தியர் 4:16. ஆகையால் என்னை பின்பற்றுகள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பவுல் என்ன ஒரு தைரியமா சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள். நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சொல்லணும்னா உங்களுடைய குரோத்தை பார்த்து தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. சும்மாலாம் அவங்க பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. அதே தான் 11வது அதிகாரம் 1 வசனத்துல சொல்கிறார். சரி, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல அப்படி சொல்லிட்டு இங்க ஆட் பண்ணிட்டாரு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது நீங்களும் என்னை பின்பற்றுவதா இருங்க. இது பவுல் சொல்லுகிற ஆலோசனை. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். நடக்கிறதுக்கு அடுத்த கண்டிஷன். சகோதரர்களே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடந்து மாதிரியாக மாதிரி. இப்ப பவுல் பல சொல்லிட்டு அடுத்த மாதிரி யார் உங்களுக்கு வழிகாட்டார்களோ அந்த மாடல் படி போங்க. பென்னியின் மாதிரி ஆகி அதுக்கு பிரச்சனைகளை மாற்றிட்டு 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தது. நித்திய மகிமை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மகிமையை குறித்து திரும்ப சொல்றேன். இந்த வாழ்க்கையில போராட்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், வேதனைகள் இருக்கும், சாத்தானுடைய அட்டி பயங்கரமாகவும் உங்க மேல. ஆனால் இது எதுனா இந்த மகிமைக்குள்ள போகிறவரை, இந்த மகிமைக்குள்ள போயிடுச்சா எதுவுமே கிடையாது, ஜாலியா இருக்கும். நித்திய மகிமைக்கு அழைத்த இருக்கிற சகல கிருபைகளையும் புரிந்த தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்க உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தார். அதெல்லாம் அவர் வேலை, நம்முடைய வேலை கிடையாது. கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு இந்த செய்தியை முடிக்க போகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபு 1:2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது. சோதனை உண்டா? உண்டு. நேற்று பர்வதம்ங்கிற ஒரு செய்தியை நான் ஆரம்பிச்சேன். எத்தனை பேர் கேட்டீங்க எனக்கு தெரியாது. பர்வதத்துல இதான் கான்செப்ட். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்கள் அது மிகவும் சந்தோஷமாக நின்னுங்க. பாதையில போகும்பொழுது நமக்கு பிரச்சனை வரணும், வரும். ஆனா நம்முடைய சிந்தை மட்டும் ஒன்னா இருக்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நல்லவர் ஐயா, இரக்கம் உள்ளவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.